வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக மிக ஒரு நெருக்கடியான நிலையில்தான் உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை என்ன நடக்கும் என்பதை குறித்து யாருக்கும் தெரியாத ஒரு பீதிதான் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் இன்னொரு அச்சம் பரவத் தொடங்கி இருக்கின்றது. வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஜப்பானில் ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டுவிடும் என்று மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அப்புறப்பட்டு வெளியேறுங்கள் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டு பீதியின் அடிப்படையில் மக்கள் தங்களுடைய இடங்களை விட்டுவிட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அந்த மாகாணத்தின் ஆளுநர் அப்படி ஒன்றும் நடைபெறாது, நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், வதந்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பயத்தை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில்தான் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு உலகத்தில் பல நாடுகளின் வயிற்றில் பீதியை கிளப்பி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். இன்றைய சூழலில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிடுகிறது. ஈரானின் அதிபர் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நினைத்தால் உடனடியாக அவரை அழிப்பதற்கான களம் எங்களால் எடுக்க முடியும். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம். நிபந்தனை அற்ற மன்னிப்பை ஈரான் கேட்க வேண்டும். அப்படி கேட்டுவிட்டால் இந்த போர் நிறுத்தத்திற்கான களங்கள் எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கின்றார். இப்படி அறிவித்துவிட்டு ட்ரம்ப் அவர்கள் போர் நடைபெறுகின்ற காலங்களில் அமெரிக்காவின் அதிபர்கள் ஒரு குறிப்பிட்ட அறையிலிருந்து அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்படி பார்க்கக்கூடிய அறைக்கு சென்று விட்டார் என்கின்ற பரபரப்பு செய்திகள் நேற்று ஊடகங்களில் ஓடிக்கொண்டு இருந்தன. இதற்கு ஈரான் என்ன பதிலை சொல்லப் போகிறது என்கின்ற கேள்விதான் பிரதானமாக எழும்பியிருந்தது. இப்பொழுது ஈரான் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 3 மொழிகளில் அது வெளியிட்டிருக்கின்றது. யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஹீப்ரு மொழியிலும் அது வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இதுதான்: நாங்கள் போரை ஆரம்பித்து விட்டோம். யாருக்கும் பயந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைப்பாடு சரிதான் என்று. எனவே அதனை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டோம். அமெரிக்கா எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அமெரிக்காவும் எங்களிடமிருந்து தப்பாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது ஈரான். இந்த பதிவு அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்படி என்றால் போருக்கு தயாராகிவிட்டதா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழும்பிவிட்டன. இந்த சூழலில் அமெரிக்காவும் தன்னுடைய துருப்புகளை ஈரானை நோக்கி நகர்த்த ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அதே வேளையில் கொரியாவில் இருந்து 6000 வீரர்களை ஈரானுக்கு உதவியாக கொரியா அனுப்பி வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. ரஷ்யா மறைமுகமாக ஈரானுக்கு செய்து கொண்டிருந்த உதவிகளை இப்பொழுது நேரடியாக செய்ய ஆரம்பித்து விட்டது என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தியும் பரவிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இது 3ஆம் உலகப் போருக்கான களமாக அமைந்து விடுமா என்கின்ற பதபதைப்பு தான் எல்லா நாடுகளிலும் இப்பொழுது எழும்பிக்கொண்டு இருக்கின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் எப்பொழுதுமே எண்ணெய் வளத்தை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரானின் கடற்படையை அந்த கடல் பகுதியை மையப்படுத்தி தான் பெரும்பாலான உலக நாடுகளுடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது. அதன் வழியாக கொண்டு வரப்படுகின்ற எரிபொருள்கள் போன்றவற்றை மையப்படுத்தி தான் பல நாடுகளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதுதான் பதிவு. இப்பொழுது ஈரானோடு போர் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அந்த கடலை யார் ஆக்கிரமிப்பது அல்லது அந்த கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்கின்ற நிலை வருகின்றது. ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல் வருகின்ற பட்சத்தில் எரிபொருள்கள் உலக சந்தையில் கிடைப்பதற்கான களம் மிக கேள்விக்குறியாக மாறிவிடும் என்கின்ற அச்சம்தான் பலராலும் எடுக்கப்படுகின்றது. அதுபோல சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமா என்கின்ற விடயத்திலும் சில கேள்விகள் இருக்கின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம் சகோதரர்கள் சியா என்கின்ற பிரிவை சார்ந்தவர்கள்.
இதே சூழலில் சவுதி அரேபியா போன்ற மற்ற அரபு நாடுகளில் சன்னி என்கின்ற பிரிவை சார்ந்த இஸ்லாமிய தோழர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு பேருக்குள்ளும் ஒரு இணைவுப்பாட்டு ஏற்படுவதற்கான களங்கள் அமையாது என்கின்ற விடயத்தின் காரணமாக இந்த நாடுகள் சற்று பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நீடித்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதை காரணமாக வைத்து ஈரான் மீது நாம் தாக்குதலை இலகுவாக செய்து விடலாம் என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் அமெரிக்கா இப்பொழுது பாதாள கிடங்குகளில் தங்கி இருக்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடிய ஏவுகணைகளோடு தன்னுடைய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஈரானின் அதிபர் பதுங்கு குழிக்குள் இருந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவரை அழிப்பதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக வேகமாக அமெரிக்கா முன்னேறி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஈரான் போரை அறிவித்து விட்டோம் என்று அறிவித்ததின் பின்னணியில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களங்களை எடுக்கும் என்கின்ற விடயங்களும் உறுதிபட சொல்லப்படுகின்றன. அப்படி என்றால் இப்பொழுது இந்த இரண்டு நாடுகள் எழுப்பி இருக்கக்கூடிய போர் பீதி உலகத்தையே அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. அதில் அமெரிக்காவின் கையும் இணைந்திருப்பது மூன்றாம் உலகப் போருக்கான ஒரு தளமாக இது மாறிக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்புகின்றன. ஐநா மன்றத்தை பொறுத்த மட்டில் இந்த விடயத்தில் ஐநா மன்றம் என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்ணை விழித்து கொண்டு இருக்கிறது. அதுபோல தற்பொழுது அமெரிக்கா மிக கோபமான நிலைப்பாட்டோடு ஈரானை நோக்கி நகரத் தொடங்கி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் உலகப் போர் ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும்? இந்தியா சற்று தள்ளிதானே இருக்கிறது அல்லது இலங்கை சற்று தள்ளிதானே இருக்கிறது என்ற கணக்கீட்டில் நாம் சென்றால் ஒட்டுமொத்தமான அழிவை உலகம் சந்திப்பதற்கான ஒரு களமாக இந்த போர் நடைபெற்றால் அமைந்துவிடும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. தற்பொழுது ஈரானை பொறுத்தமட்டில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக அது தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டது. இப்படித்தான் சதாம் ஹுசேன் அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் சதாம் ஹுசேன் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து ஈராக்கை கைப்பற்றி ஈராக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றது போல ஈரானையும் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாக அமெரிக்கா இதை கையில் எடுக்கிறதா என்கின்ற கேள்வியும், நீங்கள் எவ்வளவு பேர் திரண்டு வந்தாலும் எதற்கெல்லாம் சளைத்தவன் நான் அல்ல என்று ஈரான் நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடிய காட்சிகளும் இன்று உலகத்தையே மிக மிக அச்சத்தோடு பார்க்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.